ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் RGB பிக்சலு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஜெல் ஒயர் வரும், இது வந்து நார்மல் ஒயரு. நம்ம 12 வோல்ட் பிக்சலில் கூட நார்மல் ஒயரில் இது வரும். இன்னொன்று ஜெல் ஒயரில், அது வந்து ரொம்ப ரேட் அதிகம். ஆனால் ஜெல் ஒயர் எதுக்காக போடுவாங்கன்னா நமக்கு லைஃப் லாங் வரணும், ரொம்ப நாள் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி ஜெல் ஒயர் போடுவாங்க. மற்றபடி நீங்கள் பெல்ட்டில் போகிற மாதிரினா நீங்கள் இந்த செட்டையை வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட் ஆகாது. ஒயர் நல்லா திக்காக ஹெவியாக தான் இருக்குது. இந்த RGB 5 வோல்ட் பிக்சலு பாருங்கள், நம்மக்கிட்ட என்ன கம்பெனியில் இருக்குதுன்னா MST கம்பெனியில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், MST கம்பெனியில் 5 இன்ச்சு HD 05 5 இன்ச்சு, இதிலே 7 இன்ச்சு இருக்கும். ஆனால் 7 இன்ச்சு இது அதிகம் போகாது. 5 இன்ச்சுன்னா அதிகமாக வாங்குவாங்க. அதிகமாக சேல் ஆகுது 5 இன்ச்சு தான். ஓகேங்களா. MST கம்பெனியில் 5 இன்ச்சு இந்த RGB பிக்சல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த RGB பிக்சலு அப்புறம் இந்த டேட்டா பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த RGB பிக்சலை 2 கட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 கட்டுக்கு நீங்கள் டேட்டா வித் SMPSோட இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிசைன் வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் வேணும்னா ஸ்க்ரீன் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பொருள் நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புதுசாக வரவங்க இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சலில் 5 வோல்ட் RGB பிக்சலுக்கு பாருங்கள். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் நிறைய பார்த்துப்பீங்க. டிசைன் தட்டி அந்த பில்டிங்கில் நம்மளுக்கு இந்த ரன்னிங் போயிட்டு வரதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த RGB பிக்சல் தான் யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேம் டிசைனு, பூ டிசைனு, நிறையா டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கோசரம் இந்த பல்பு இந்த RGB பிக்சலும் 5 வோல்ட் யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேட்டா போட்டு நீங்கள் எந்த மாதிரி டேட்டா பல்பு எண்ணிக்கையில் இத்தனை பல்புக்கு இத்தனை டேட்டாவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, கண்ட்ரோல் போட்டிங்கன்னா இந்த பிக்சலை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டேட்டா அவுட்புட்டை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இந்த MST கம்பெனி செட்டில் இதில் யூஸ் பண்ணுற ஐசி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், MST WS2811 பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. மேலே MST கம்பெனி பிராண்ட் நேம் போட்டு WS2811 இந்த ஐசி போட்ட பிக்சல் எல்லாமே இதிலே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பிராண்ட் இருக்குது. iWatts இருக்குது, KDN இருக்குது, எல்லாம் இருக்குது. பல்பை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். ஓகேங்களா. இந்த பல்பும் இந்த RGB பிக்சலும் வாட்டர் ப்ரூஃப் தான். இப்போ வாங்க இதுக்கான லைனிங் வீடியோ நம்ம போகலாம். ஓகேங்களா. அதாவது இந்த பாக்ஸுக்கு எப்படி லைன் கொடுக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதிலே நீங்கள் நிறையா வகையில் நீங்கள் லைன் கொடுக்கலாம். அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு நம்ம இந்த பிக்சலை 2 கட்டு யூஸ் பண்ணலாம். அந்த கட்டு யூஸ் பண்ணி இது என்ன டிசைன் வருது அதை பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த SMS வித் டேட்டாவில் நமக்கு டேட்டா கேரளில் சொருகிற ஒரு ஒயர் இருக்கும். அதை நான் டேட்டில் கேரளில் சொருவி நான் ஆன் பண்ணிடுறேன். பாருங்கள், ஆன் பண்ணிட்டீங்களா. இப்போ வந்து இதில் இந்த பாக்ஸில் இன்புட்டு நம்ம AC லைன் கொடுத்து வச்சு அவுட்புட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மேல் ஃபீமேல் பின்னே போட்ட கம்பெனியில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிக்சல்லையும் பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் பின்னு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இது ஒரு 2 மேல் ஃபீமேல் பின்னு கொடுத்துருவாங்க. அந்த பின்னை வந்து நம்ம இந்த பாக்ஸோட அவுட்புட்டோடு நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு லைட்டை நான் லைன் கொடுக்குறேன். பாருங்கள், லைட்டு ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த டேட்டா ஒரு லைட்டுக்கு என்ன டேட்டா போமோ அது போயிட்டுருக்கோம். இந்த ஒரு லைட்லேருந்து அடுத்த லைட்டுக்கு என்ன டேட்டா போமோ அது வந்து இங்கே அவுட்புட்லேருந்து அந்த லைட்டுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் 2 கட்டு தான் போடணும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அதுக்கான டேட்டா கரெக்டாக வராது, மிஸ் ஆகும். ஓகேங்களா. அது நல்லா இருக்காது. அது இந்த பாக்ஸுக்கு லோட் பண்ணதே 2 கட்டு போகிற மாதிரி தான் லோட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் 2 கட்டு போட்டு மேலே பில்டிங் ஹெட்ஜுக்கு போட்டுக்கலாம். இல்லை இதே மாதிரி நீங்கள் 10 ஜெட்டு வாங்கி 10 செட்டையும் ஒரே மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா 10 செட்டும் ஒரே மாதிரி எரியும். பாருங்கள், 2வது லைட் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, 2 லைட்டுமே கனெக்ஷன் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இதோட டிசைன் பாருங்கள், சூப்பராக போயிட்டு மாறி மாறி எரிஞ்சிட்ருக்கோம். இதுக்கோசரம் தான் இந்த லைட்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக நீங்கள் 12 வோல்ட் பிக்சல் போட்டிங்கன்னா ஒரே மாதிரி எரியும். அதில் நீங்கள் ரன்னிங் போட்டிங்கன்னா இந்த 50 பல்பு ஒரே கலரில் எரியும், ஒரே டைமில் எரியும். அப்படி தான் 12 வோல்ட் பிக்சல் எரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் இந்த 5 வோல்ட் பிக்சல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த டிசைனுக்கோசரமே நிறைய பேர் வாங்குவாங்க. இது வந்து டிசைனுக்குன்னா நமக்கு 5 வோல்ட் RGB பிக்சல் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. பாருங்கள் என்ன டிசைன் போகுது. ஒவ்வொரு டிசைனும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகும். பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஒரு 2வது லைன் முடிஞ்சு அடுத்தது ஃபஸ்ட்டு கட்டு ஃபுல்லாக எரியுது. அப்படி தான் பாருங்கள். 50 பல்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் 50 பல்பு, 50 பல்பு, இதில் 50 பல்பு, மொத்தம் 100 பல்புக்கான
அது பாட்டுக்கு டிசைன் போயிட்டுருக்கோம். இந்த 2 கட்டுக்கு, அதாவது இந்த ஒரு பாக்ஸ் இந்த 2 கட்டுக்கு, இந்த ஒரு பாக்ஸ் இந்த 2 கட்டுக்கு என்ன டிசைன் போமோ அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரே முட்டுக்காக போடுறேன். ரெண்டுமே ஒரே டிசைன் எரியும் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஒரு பாக்ஸுக்கு இந்த 2 கட்டுங்களா, இந்த ஒரு பாக்ஸ் இந்த 2 கட்டுங்களா, நான் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டை ரெண்டுமே ஒரே டிசைனில் எரியும் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ இந்த 2 லைட்டு டேட்டாவும் இந்த 2 லைட் டேட்டாவும் பாருங்கள் ஃபிக்ஸ்டு எரியும். அதே மாதிரி நீங்கள் இப்போ எதுக்காக இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா, இந்த பாக்ஸ் ஒரு 5 பாக்ஸ் வாங்கிட்டு இந்த லைட்டு 10 லைட்டு வாங்கிட்டு நீங்கள் ஒரு பில்டிங் மேலேருந்து போட்டுட்டு, அதாவது பெல்ட் போட்டு போட்டாலும் சரி, இல்லை எம்டிஆர் கட்டியே நீங்கள் 50-100 பல்பு கீழே இறக்கிட்டு போட்டிங்கனாலும் சரி, அந்த 5 டேட்டாக்குமே 5 இதுக்குமே பாருங்கள் ஒரே மாதிரி எரியும். அப்போ எரியும்போது என்னென்னா பார்க்க சூப்பராக இருக்கும். அந்த பில்டிங் மேலேருந்து பார்க்கறதுக்கு டிசைன் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். நம்ம ஒரு எஸ்எம்பிஎஸ் வாங்கி அந்த டேட்டா தனியாக வாங்கி அதுக்கப்புறம் லைட்டு தனியாக வாங்கி அதுக்கு நம்ம லைன் கொடுக்குறது எப்படி தெரியுங்களா? இப்போ வந்து இந்த லைட்டில் 3 ஒயர் இருக்கும் பாருங்கள். ஒன்று வந்து ப்ளஸ்ஸு, அதாவது ரெட்டு பச்சை வெள்ளை இருக்கும் பாருங்கள். ரெட்டு பச்சை வெள்ளை இருக்குதுங்களா? அந்த ரெட்டு பச்சை வெள்ளையில் வந்து பச்சை விட்டுருங்க. பச்சை வந்து டேட்டா லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு, ரெட்டு ப்ளஸ்ஸு, வெள்ளை வந்து மைனஸு. டேட்டா லைன் வந்து நம்ம இப்போ ஒரு பில்டிங்கில் நீங்கள் 50 லைட்டு போட்டிங்கன்னா 50 லைட் டேட்டா லைன் தனித்தனியாக கொடுத்தாகணும். அப்படி பண்ணோம்னா நம்ம வேலை அதிகம், ஒயர் நிறைய பிடிக்கும். அப்படி பண்ணுறது நமக்கு வந்து டோட்டலி வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஒர்த்து தான். அது வந்து டைம் அதிகம். டைம் அதிகத்தினால உங்களுக்கு போனோன்னு டக்குன்னு வேலை முடியும்னா இந்த மாதிரி 5 பாக்ஸு இல்லை 10 பாக்ஸ் வாங்கி இந்த மாதிரி லைட்டு போட்டு விட்டிங்கன்னா, அது போட்டுவிட்டு லைன் ஒரே ஏசி லைன் அடிச்சு விட்டு ஒரே சுவிட்சில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த 20 லைட்டுமே சூப்பராக எரியும் பாருங்கள். ஒரே மாதிரி எரியும். அது தான் வந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த 2 கட்டும் அந்த 2 கட்டும் பாருங்கள் ஒரே மாதிரி ஒரே டிசைனில் எரியும். அப்படி எரியுமா என்னென்னா நமக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டிசைன் நீங்களே பாருங்கள் பொறுமையாக. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட டிசைன் எப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி போடலாம் நம்ம இது சொல்கிறது ஓகேவா அப்படின்னு. இந்த ஒரு வீடியோ நமக்கு கிடைச்சிச்சின்னா ஷார்ட்ஸாக நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். ஒரு 10 கட்டு போட்டு 5 இது உள்ள லைன் கொடுத்து ஒட்டுக்கா நான் உங்களுக்கு போட்டு ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள் அதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 13-14 டிசைன் போய்ட்டுருக்கோம். அவ்வளோ நேரம் நம்ம வீடியோ லென்த்தாக போட முடியாது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஒரு 5-6 டிசைன் நான் உங்களுக்கு போட்டு அமைக்க பாருங்கள். அது ஒரே மாதிரி எரியும். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லலாம் தான் பதிவு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேட்டா வித் எஸ்எம்பிஎஸ் 2 கட்டு போகிற மாதிரி 2 ஆம்ஸில் வேணும்னா நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நம்மக்கிட்ட டெலிவரி அவைலபிள். மினிமம் 2 பீஸ்னால் நம்ம டெலிவரி பண்ணுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இந்த 5 வோல்ட் பிக்சலு, 12 வோல்ட் பிக்சலு, எஸ்எம்பிஎஸ்ஸு, ஒயர் கையில், வெல்கம் போர்டு எதாக இருந்தாலும் நமக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.